Good morning, students. Last class we studied about types of solution. First one is types of solution based on the physical state, first type. So அதில் வந்து types of binary solution based on the physical state. Physical state na already I told you solid, liquid and gas. So இதில் வந்து solute, solvent. Solution நாவே நமக்கு என்னன்னு தெரியும், solute plus solvent gives solution. ஸோ அதில் வந்து சாலிட் சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சாலிட் காப்பர் டிசால்வ்டு இன் கோல்டு. இதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம், அலாய்ஸ். ரெண்டு அல்லது மூணு, அதாவது 2 or 3 மெட்டல்ஸ் மிக்ஸ்டு டுகெதர் டு ஃபார்ம் ஒன் ஃபார்ம் ஆஃப் மெட்டல் இஸ் கால்ட் அஸ் அலாய்ஸ். அதான் சாலிடும் சேர்ந்து கொலைட் ஆகி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், அதுதான் அலாய்ஸ். காப்பர் டிசால்வ்டு இன் கோல்டு. தென் லிக்விட் வந்து மெர்க்குரி வித் சோடியம் வந்து சாலிட். ஸோ மெர்க்குரி வந்து லிக்விட். சாலிட் அண்ட் லிக்விட் போத் ஆர் மிங்கிள்டு டு ஃபார்ம் அமால்கம். அதை தான் அமால்கம் சொல்லுவோம், டென்டல் அமால்கம். நம்ம பல் வந்து உடஞ்சிடுச்சுன்னா நியூ பல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஆர்டிஃபிஷியல் டீத்து பல், அது மேக் பண்ணுறதுக்கு இந்த டென்டல் அமால்கம் யூஸ் ஆகுது. தென் லிக்விட் சொல்யூஷன், சாலிட் வந்து சோடியம் குளோரைடு. நம்ம சாப்பிட்ற சால்ட்டு தான் சோடியம் குளோரைடு டிசால்வ்டு இன் வாட்டர். தட் இஸ் கால்டு சாலிட் டிசால்வ்டு இன் லிக்விட். த சோடியம் குளோரைடு டிசால்வ்டு இன் வாட்டர். தென் லிக்விட் எத்தில் ஆல்கஹால் டிசால்வ்டு இன் வாட்டர். எத்தில் ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால்னாவே நமக்கு தெரியும் டிசால்வ்டு இன் வாட்டர். நம்ம வந்து ஒரு புண்ணாயிடுச்சுன்னா உடனே டிஞ்சர்னு சொல்லுவாங்க, எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க. தென் கேஸ் லிக்விடுனா நமக்கு தெரியும், நம்ம மேகக்கூட்டத்தை சொல்லலாம், மேகங்கள், க்ளவுட் சொல்லலாம். எக்ஸாம்பிள் கேஸ் இன் லிக்விட். அதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ்டு இன் வாட்டர். அதை வந்து நம்ம டே டு டே அவர் லைஃப் சோடா வாட்டர்னு சொல்லுவோம், இல்லைனா என்னென்னு சொல்லணும்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆர் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்னால் பெப்சி, கோக், 7up அதெல்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ்டு இன் வாட்டர். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சோடா வாட்டர். தென் கேஷியஸ் சொல்யூஷன், லிக்விட் கேஸ், வாட்டர் வேப்பர் இன் ஏர். இதுக்கும் எக்ஸாம்பிள் க்ளவுட் சொல்லலாம். தென் கேஸ் வித் கேஸ், மிக்சர் ஆஃப் ஹீலியம் ஆக்சிஜன் கேஸஸ். ஹீலியமும் ஆக்சிஜன் கேஸும் மிக்ஸ் ஆகும். இது எதுக்கு யூஸ் ஆகுனா, சீ டைவர்ஸ், கடலுக்கு அடியில் நீந்துறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த கேஸை சுவாசிப்பாங்க. அப்போ டீப் சீ, கடலுக்கு அடியில் போகனா ஆக்சிஜன் கேஸ் இருக்காது. அவங்க வந்து இந்த ஹீலியம் ஆக்சிஜன் கேஸ் சிலிண்டரை கேரி பண்ணிட்டு போவாங்க, அவங்க வந்து இதை சுவாசிப்பாங்க. இது கேஸுங்க. திஸ் இஸ் த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப், பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். தென் based on the type of solvent. first physical state பார்த்தோம், next based on the type of solventல ஒன்று நம்ம சொன்னோம், வாட்டர். another like a solution, லிக்விடாக இருக்கிறது எல்லாமே சால்வெண்ட். ஓகேவா? ஸோ based on the type of solvent, அதில் வந்து aqueous solution and non-aqueous solution. There are 2 types. Based on the type of solvent, first one is aqueous solution, another one is non-aqueous solution. So most of the substances are soluble in water. எதெல்லாம் மோஸ்ட்லி நம்ம வந்து சப்ஸ்டன்ஸ் மேக்ஸிமம் வந்து வாட்டரில் சால்யூபிள் ஆகிடும். தட் இஸ் வை வாட்டர் இஸ் கால்ட் அஸ் யூனிவர்சல் சால்வெண்ட். அதனால தான் நம்ம யூனிவர்சல் சால்வெண்ட்டுன்னு சொல்கிறோம். However, some substances do not dissolve in water. Therefore, other solvents such as ether, benzene, alcohols, that and all called as chemicals. Chemicalsலாம் வந்து dissolve ஆகாது. அது சில substances are used to prepare solution. இதுவும் வந்து சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. on the
Basis of type of solvent, solutions are classified into two types. So based on the type of solvent there are two types. One is aqueous solution, another one is non-aqueous solution. So aqueous solution na enna paakalam. The solution in which water act as the solvent. வாட்டர் தான் இங்கே சால்வெண்ட்டுன்னு சொல்கிறோம். அதில் வந்து அந்த டைப் ஆஃப் சொல்யூஷனை அக்வஸ் சொல்யூஷன் சொல்கிறோம். In generally, ionic compounds are soluble in water and form aqueous solution more readily than covalent compounds. Covalent compoundsனால் உடனே அதோடு சேர்ந்து ரியாக்ட் ஆகி ஒரு நியூ காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் தான் கோவலண்ட்லி காம்பவுண்ட்ஸ். எக்ஸாம்பிள் காமன் சால்ட் இன் வாட்டர். காமன் சால்ட் நமக்கு தெரியும், நம்ம சாப்பிட்ற சால்ட்டுக்கு பேர் தான் காமன் சால்ட், சோடியம் குளோரைட். தென் சுகர், it is also in our day to day our life we can use. So sugar with water. Then copper sulfate in water. This is the three example aqueous solution. போட்ட உடனே கரைஞ்சிடும் வாட்டரில். So this is the these type of solution is called as the aqueous solution. So இங்கே வந்து சால்வெண்ட்டாக எது ஆக்ட் ஆகுதுன்னா வாட்டர் aqueous solutionல. ஸோ இது கூட வாட்டர் கூட எதை ஆட் பண்ணாலும் மிக்ஸ் ஆகிடும். தென் non-aqueous solution. Non-aqueous solution means the solution in which any liquid. ஸோ வாட்டர் ஆக்ட் ஆகிறது சால்வெண்ட் வந்து aqueous solution. Solution in which any liquid, வாட்டர் தவிர மற்ற அதர் தேன் வாட்டர் தவிர எதெல்லாம் லிக்விட் ஸ்டேட்டாக இருக்கோ அதெல்லாம் வந்து that type of solvent is called as non-aqueous solution. So solvent other than the water is referred as non-aqueous solvent. So generally alcohol, benzene, ether, carbon disulfide, acetone, these and all example of non-aqueous solution are used as non-aqueous solvents. Example for non-aqueous solution, sulfur dissolved in carbon disulfide. Sulfur வந்து carbon disulfideல dissolve ஆகும். Iodine dissolved in carbon tetrachloride. This is the two example non-aqueous solution. So water மட்டும் சால்வெண்ட்டாக ஆக்ட் ஆச்சுன்னா அது aqueous solution. வாட்டரை தவிர மற்ற எல்லா லிக்விட் சால்வெண்ட்டுமே non-aqueous solution. This is the two types of solution based on the solvent. Based on the solvent la two types, aqueous solution, non-aqueous solution. This is the second type. Then example of non-aqueous solution, sulfur. See the picture. Sulfur in carbon disulfide soluble, sulfur in water insoluble. So இதை வாட்டரில் ஆட் பண்ணால் டிசால்வ் ஆகாது. டிசால்வ்னா கரையாது, இன்சாலிபிள்னால் கரையாது. நெக்ஸ்ட்டு தேர்டு டைப் பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட். இப்போ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டேட் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷனில் ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு ஃபஸ்ட்டு டைப் சொல்யூஷன் பிரித்தோம். செகண்ட் டைப் பேஸ்ட் ஆன் த சால்வெண்ட் அண்ட் தேர்ட் டைப் பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட். அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்னா நம்ம சொல்யூட்னா என்னன்னு தெரியும். ஸோ ஒரு சொல்யூஷனில் எவ்வளோ கம்மியான அமௌண்ட்டு எடுத்துக்கிறோமோ அதை தான் வந்து நம்ம சொல்யூட்டுன்னு சொல்லுவோம். அதிகமான அமௌண்ட்டை சால்வெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ சொல்யூட் பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட். அமௌண்ட்னாவே நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அந்த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட், எவ்வளோ சொல்யூட் எடுத்துக்கிறோமோ அந்த வேல்யூ வச்சு டைப்ஸ் பிரிக்கிறாங்க பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட். தேர்ட் டைப் ஆஃப் சொல்யூஷன் வந்து தேர்ட் டைப்ஸ் பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் solute. So amount of solute that can be dissolved in given amount of solvent is limited under any condition, under any given conditions based on the amount of solute in the given amount of solvent. Solution are classified into following types. So based on the amount of solute there are three types. One is saturated solution, another one is unsaturated solution, and then supersaturated solution. So this is the three types of solution based on the amount of solute. So based on the amount of solute three types இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு டைப் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இப்போ நம்ம வாட்டரையும் சால்ட்டையும் போட்டால் நமக்கு அது வந்து ஒரு பிஞ்சு, ஒரு 1 ஸ்பூனோ இல்லை 1 பிஞ்சோ எடுத்துக்கிட்டால் தட் மீன்ஸ்
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெஃபினேஷன் பார்த்துடலாம். சேச்சுரேட்டட் சொல்யூஷன், a solution in which no more solute can be dissolved in a definite amount of solvent at a given temperature is called saturated solution. ஸோ வந்து ஃபிக்ஸட் 36 கிராம் ஆஃப் எக்ஸாம்பிள் வந்து 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர் at 25 degree Celsius forms saturated solution. ஸோ 100 கிராம் வாட்டரில் 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடை ஆட் பண்ணோடனே அதுக்கு வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுக்குறாங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ். அது வந்து சேச்சுரேட்டட்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கரைஞ்சி போயிடும். திஸ் இஸ் த சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ அதுக்கு மேலே போட்டாலும் கரையாது. 25 டிகிரி செல்சியஸ்க்கு 36 கிராம் தான் கரையும் 100 கிராம் வாட்டரில். திஸ் இஸ் த சேச்சுரேட்டட் சொல்யூஷன். தென் செகண்ட் ஒன் இஸ் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா லைட்டாக கரையும், லைட்டாக கரையிறதுக்கு பேர் தான் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இஸ் ஒன் தட் கண்டெய்ன்ஸ் லெஸ் சொல்யூட் தேன் தட் ஆஃப் த சேச்சுரேட்டட் சொல்யூஷன். தென் அதே மாதிரி நம்ம என்ன டைப் பார்த்தோம், பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டோட வேல்யூ. அமௌண்ட்டுனா எவ்வளோ எடுத்துக்கிறோம். இப்போ வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் 36 கிராம் சொல்யூட் எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து கம்பேர் டு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அன்சேச்சுரேட்டடில் சொல்யூட்டோட வேல்யூ கம்மியாக இருக்கும். 10 கிராம் 20 கிராம் 30 கிராம் பிலோ 36 கிராம். ஸோ 100 கிராம் வாட்டர் தான் மூணுத்துக்குமே, சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் சூப்பர் சேச்சுரேட்டட் எல்லாத்துக்குமே வந்து 100 கிராம் வாட்டர் தான். பட் சொல்யூட்டோட வேல்யூ மட்டும் டிஃபர் ஆகும். 10, 20 or 30 கிராம் சோடியம் குளோரைடு in 100 gram same temperature 25 degrees Celsius forms an unsaturated solution. ஸோ இதுக்கு வந்து இதுதான் வந்து unsaturated solution. Super saturated solutionனா is one that the conditions more solute than the saturated solution at a given temperature. Example 40 gram of sodium chloride in 100 gram of water at 25 degrees Celsius. This is called a super saturated solution. ஸோ இதுக்கு வந்து மோர் தென் 36 கிராம் சேச்சுரேட்டடை விட இது வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இது வந்து சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இப்போ எதுக்கு கரையும், சேச்சுரேட்டட் சொல்யூஷன் தான் கரையும். அன்சேச்சுரேட்டடில் லெஸ் அமௌண்ட்டு சொல்யூட், சூப்பர் சேச்சுரேட்டடில் சேச்சுரேட்டடை விட அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ஸ். ஸோ இதை வந்து ஹீட் பண்ணி சால்யூபிள் ஆச்சுன்னா திருப்பியும் ரீப்ளேஸ் ஆகி கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகும் அதை கூல் பண்ணால். ஸோ திஸ் இஸ் த 3 types of solution based on the solute: saturated, unsaturated, super saturated solution. Then fourth type, concentrated and dilute solution. Next type வந்து concentrated and dilute solution. It is another kind of classification of unsaturated solution. It expresses the relative concentration of two solutions with respect to their solutes present in the given amount of solvent. For example, you are given 2 cups of tea. When you taste them, you feel that one is sweeter than the other. What do you infer from it? The tea which is sweet more contains higher amount of sugar than the other. How can you express your observation? You can say that the tea is stronger, but a chemist would say that tea is the concentrated. ஸோ இப்போ வந்து நீங்கள் டீ குடிக்கிறீங்கன்னா ஒரு 2 டம்ளரில் 2 கப் ஆஃப் டீ கொடுக்குறாங்க. அதில் ஒன்று வந்து நல்லா திக்காக டேஸ்டியாக இருக்குது, இன்னொன்று வந்து டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது. அப்போ எந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கான்சன்ட்ரேட்டட், எதில் வந்து சுகர் கம்மியாக இருக்கோ அது டைல்யூட் சொல்யூஷன். சொல்யூட்டோட வேல்யூ எதில் அதிகமாக இருக்கோ, நல்ல டேஸ்டியாக சுகர் டேஸ்ட் கம்ப்ளீட்டாக இருக்குன்னா அதுதான் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். ஸோ சொல்யூட் வேல்யூ கம்மியாக இருக்கிறது டைல்யூட் சொல்யூஷன். கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன்னா சொல்யூட்டோட வேல்யூ அதிகமாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் 2 கப் ஆஃப் டீ, இது எது ஸ்வீட்டாக நல்லா இருக்கோ அதுதான் வந்து கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். லைட் ஸ்வீட்டாக இருக்கிறது டைல்யூட் சொல்யூஷன். ஸோ when we compare two having same solute and solvent in a solution, the one which contains higher amount of solute per the given amount of solvent is said to concentrated, then concentrated solution, and the another said to be the dilute solution. அதே தான் இங்கே பாருங்கள் இந்த பிக்சரை. டைல்யூட் சொல்யூஷனில் வந்து சொல்யூட்டோட வேல்யூ கம்மியாக இருக்கும். சால்வெண்ட் வந்து 2 cups ஆர் சேம். ஸோ
செகண்ட் ஒன் இஸ் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனில் வந்து solute வந்து லார்ஜர் அமௌண்ட்டாக இருக்கும். In a solution the solute can be less amount is called as dilute solution. In a solution larger amount of solute is called as concentrated solution. This is the differentiating solution as a dilute and concentrated is qualitative representation. It does not simply the quantity of solute. This difference is observed by means of some physical characters such as color, density. ஸோ அதை வச்சு தான் நம்மளுக்கு கலர் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு கப்பு டீ போடுறோன்னா அதுக்கு தேவையான டீ தூளும் சுகரும் கரெக்டாக போட்டால் தான். அது கம்மியாக போட்டால் டீயோட கலர் கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த கம்மியாக இருக்கும்போது அப்போ சொல்யூட்டோட வேல்யூ கம்மியாக இருக்கும்போது டைல்யூட் சொல்யூஷன், சொல்யூட்டோட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும்போது கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன்.